அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்யூ ஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். போன பகுதியில நாம தண்ணீரை பற்றி பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம பால் உணவா என்ற தலைப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். நாம் உடலையும் அதன் தேவைகளையும் உணர்ந்து வருகிறோம். கழிவுகளின் தேக்கத்தையும் அதன் வெளியேற்றத்தையும் நாம் நோய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்போது நோய் என்பதே இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். கழிவுகள் உடலில் தேங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும், தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற முயலும் உடலிற்கு எவ்வாறு துணை நிற்க வேண்டும் என்பதையும் அறிந்துள்ளோம். அவ்வகையில் உடலில் கழிவுகள் தேங்குவதற்கான காரணங்களை அறிந்து அதனை களைந்து வருகிறோம். உணவு முறையில் நாம் எப்படியான தவறுகளை செய்கிறோம் என்பதை பார்த்தோம். நாம் உணவுப் பொருட்கள் பட்டியலில் உணவல்லாத பிறவற்றையும் வைத்திருக்கிறோம். அதுவும் பிரதான உணவாக குழந்தைகள் முதல் முதியவர் வரை பயன்படுத்தும் தடையற்ற உணவாக நாம் பாலை வைத்திருக்கிறோம். இது உணவுதானா? ஆம், உணவுதான். யாருக்கு உணவு? யாருக்காக அது உருவாகிறதோ அதற்கான உணவு. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாயிடமிருந்து தாய்ப்பால் உருவாகிறது. இது குழந்தைக்கு மட்டுமே ஆன உணவு. இதற்கும் அளவு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்கிறது. குழந்தைக்கு பல் முளைக்கும் வரை தாய்ப்பால் அவசியம். அதற்கு பின்பு திட உணவுகளை படிப்படியாக அதிகரித்து தாய்ப்பாலை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு கன்றுக்குட்டி பிறந்தவுடன் பசுவிடமிருந்து பசும்பால் உருவாகிறது. இது கன்றுக்கு மட்டுமே ஆன உணவு. கன்றுக்குட்டியின் பிரத்யேகமான உணவை நாம் பிடுங்கிக் கொண்டு நம் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். நாமும் பருகி வருகிறோம். சரி, பால் சாப்பிடுவதால் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது? பால் சாப்பிடுவது பற்றி விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள்? நாம் மருத்துவ அறிவியல் ரீதியாக விளங்கிக் கொள்வதற்கு முன்னால் விஞ்ஞான அணுகுமுறையை கவனிப்போம். பசும்பாலின் செரிமானத்திற்கு பின் எஞ்சும் பொருளாக காசினோஜன் என்ற சவ்வு பொருள் இருக்கிறது. இந்த சவ்வு பொருளை ஜீரணிக்கும் ஆற்றல் மனித உடலிற்கு கிடையாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மறுபடியும் படிக்கிறேன். பசும்பாலின் செரிமானத்திற்கு பின் எஞ்சும் பொருளாக காசினோஜன் என்ற சவ்வு பொருள் இருக்கிறது. இந்த சவ்வு பொருளை ஜீரணிக்கும் ஆற்றல் மனித உடலிற்கு கிடையாது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். பசும்பாலை நம்ம ஜீரணம் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் ஒரு பொருள் இருக்கும். அதுக்கு பேர் காசினோஜன். அது ஒரு ஜவ்வு பொருள். அந்த ஜவ்வு பொருளை மனித உடலால ஜீரணிக்கவே முடியாது. இத சொல்றதே சயின்டிஸ்ட் தான். காசினோஜனை ஜீரணிக்கும் சக்தி யாருக்கு இருக்கிறது? அது கன்றுக்குட்டிகளுக்கு மட்டுமே இருக்கிறதாம். எனவே கன்றுகளின் உணவை நாம் பிடுங்கி குடிப்பது நம் உடலிற்கு தீங்கு விளைவிக்கும். அது மட்டுமல்ல, ஒரு டம்ளர் பசும்பாலின் சத்துக்கள் 4 முழு சாப்பாட்டின் சத்துக்களுக்கு இணையானது. ஃபுல் மீல்ஸ்னு சொல்வோம்ல, ஒரு கம்ப்ளீட்டா ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுறோம். ஒரு டம்ளர் பசும்பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் 4 ஃபுல் மீல்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கு இணையானது. நாம் பசி இல்லாத நேரத்தில் முழு சாப்பாடு ஒன்றையும் சாப்பிட்டுவிட்டு ஒரு டம்ளர் பாலையும் குடிக்கிறோம். உடலின் செரிமான இயக்கத்தை அப்படியே ஸ்தம்பிக்க செய்ய இதைவிட சிறந்த வழி உண்டா? நியாயமான கேள்வியில. பால்ல 4 ஃபுல் மீல்ஸ்க்கான சத்து இருக்கு. ஆனா பால் மெயின் ஃபுட்டா எடுத்துக்கிறது இல்ல, அடிஷனல் ஃபுட்டா தான் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு அதற்கப்புறமா ஒரு டம்ளர் பாலையும் குடிச்சா அப்போ உடலின் செரிமான இயக்கத்துக்கு என்ன ஆகும்? அப்ப அதற்கு தேவையில்லாத அதிகமான லோடு கொடுக்கப்படுதுன்னா, அதிகமான லோடு கொடுக்கும் பொழுது மெஷின் இயங்காது. அப்போ செரிமான இயக்கத்தை ஸ்தம்பிக்க செய்யணும் அப்படின்னா
மீல்ஸை சாப்பிட்டுட்டு பாலை குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இரவு நேரத்தில் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் நேரத்தில் பாலை நாம் அருந்துகிறோம். நிறைய பேருக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆனா இரவு நேரம்ங்கிறது எதற்கான நேரம்? இரவு நேரத்துல இயக்கத்துக்கான சக்தி தேவையே படாது. அந்த நேரத்துலதான் உடல் வந்து அந்த ரிப்பேரிங் ஒர்க் எல்லாமே செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்துல இருப்பதிலேயே கஷ்டமான, ஜீரணம் செய்வதற்கு கஷ்டமான ஒரு உணவை இன் அடிஷன் டு டின்னரும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு நம்ம தூங்க போறோம். உடலின் ஒட்டுமொத்த செரிமான சக்தியும் பாலை ஜீரணிக்க அரும்பாடு படுகிறது. எஞ்சிய ஜவ்வு பொருளான காசினை குடல் பகுதியிலேயே விட்டுவிட்டு போகிறது செரிமான சக்தி. என்ன சொல்றாருன்னா, உடலோட ஒட்டுமொத்த செரிமான சக்தியும் பாலை ஜீரணிக்க அரும்பாடு படுதாம். அதற்கப்புறம் இந்த காசினை வந்து நம்முடைய மனித உடல் ஜீரணிக்க முடியாது அப்படின்னா அந்த காசினை குடல் பகுதியிலேயே விட்டுவிட்டு போகிறது. இது உடலுக்கும் குடலுக்கும் மந்தத்தன்மையை ஏற்படுத்துகிறது. வயிற்று பகுதியின் பலமான தசைகளோடு மந்தத்தன்மையுள்ள தொங்கு சதைகளும் கூட ஆரம்பிக்கின்றன. வயிற்றுல வந்து அந்த தொந்தின்னு சொல்றோம், எக்ஸ்ட்ராவா நிறைய சதைகள் தொங்குது இல்ல, இது எல்லாமே ஆரம்பிக்குது. என்றும் கரையாத தொந்தியோடு நம் உடல் பெருக்கிறது. என்ன சொல்றாங்க, எவ்வளவுதான் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு முழுக்க இளைக்கும், கடைசியில இளைக்கிறது தான் தொப்பை. ஆனா அது கூட நிறைய பேருக்கு குறையறதே இல்லை. உடம்பெல்லாம் இழைச்சிருக்கோம், ஆனா தொப்பை மட்டும் இருக்கும். அன்றாட செரிமானத்தையும் மந்தத்திற்கு தள்ளும் பால் சிறந்த உணவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. குழந்தைகள் தாய்ப்பால் பருகும் வரை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒல்லியாகவும் இருப்பார்கள். இதுதான் குழந்தைகளின் இயல்பு. நாம் தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு பசும்பால் கொடுக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது? குழந்தை படிப்படியாக பசியை இழக்க ஆரம்பிக்கிறது. குழந்தையின் பசியற்ற நிலையை நாம் அறியாமல் தொடர்ந்து பசும்பாலை புகட்டுகிறோம். இன்னும் பசும்பாலோடு விதவிதமான ரசாயன பானங்களை கலந்து கொடுக்கிறோம். நிறைய அந்த சத்து பானம்லாம் இருக்குல்ல, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, காம்ப்ளான், பெரிய லிஸ்டே இருக்கு. பசும்பாலோட கலந்து இந்த ரசாயன பானங்களையும் கொடுக்கிறோம். குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடை கூடுகிறது. உடலில் கழிவுகளின் தேக்கம் உடலை எடை கூட செய்கிறது. இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. உடல்ல கழிவுகள் தேங்குது, அதனால உடல் எடை கூடுது. முன்பிருந்த சுறுசுறுப்போ வேகமோ காணாமல் போய் குழந்தை மந்தமாக மாறுகிறது. துருதுருப்பாக இருந்த குழந்தையை நாம் மந்தமாக்கவே விரும்புகிறோம். ஏனெனில் புறத்தோற்றம் கொழு கொழு என்று இருக்க வேண்டும் என்பது நம் ஆசையாக இருக்கிறது. குழந்தைனா கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம். கொழு கொழு குழந்தை ஆரோக்கியமான குழந்தை அல்ல. சுறுசுறுப்பான குழந்தையே ஆரோக்கியமானது. சரி, பாலை பற்றி அறிந்து கொள்ள அறிவியல் ரீதியாக சிந்திப்போம். நம் உடலில் உள்ள சர்க்கரைகளில் 2 வகை உள்ளது. ஒன்று நம் உணவிலிருந்து உடல் திசுக்களுக்கு தரப்படும் குளுக்கோஸ். 2 திசுக்களின் தேவை போக எஞ்சியுள்ள குளுக்கோஸை செறிவூட்டப்பட்டதாக மாற்றி கல்லீரலில் சேமித்து வைக்கப்படும் கிளைகோஜன். நம்ம உடலில் உள்ள சர்க்கரை 2 வகை. ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்னு கிளைகோஜன். குளுக்கோஸ்ங்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உடல் திசுக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து குளுக்கோஸ். ரெண்டாவது, உடல்ல இருக்க திசுக்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, அப்ப பேலன்ஸ் இருக்கிற குளுக்கோஸை வந்து எசன்ஸா மாத்தி கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனுடைய பெயர் வந்து கிளைகோஜன். குளுக்கோஸ் என்பது சாதாரணமான தினசரி தேவைக்கு பயன்படுவது. கிளைகோஜன் என்பது செறிவூட்டப்பட்ட சக்தி அடர்த்தியாக்கப்பட்ட குளுக்கோஸ் ஆகும். உடல் கிளைகோஜனை சாதாரண நிலையில் பயன்படுத்துவது இல்லை. சாதாரண குளுக்கோஸை விட இது பன்மடங்கு ஆற்றல் கொண்டதாகும். இதே போன்று பாலிலும் பல வகை உள்ளது. குழந்தைகளுக்கான தாய்ப்பால் எளிய உணவாகும். இது ஜீரணத்திற்கும் கழிவு வெளியேற்றத்திற்கும் எளிமையானது. பிறந்து சில மாதங்களே ஆகும் குழந்தையின் உள்ளுறுப்புகளின் தன்மைக்கேற்ப தாய்ப்பால் உள்ளது. ஆனால் பசும்பால் கன்றுக்குட்டியின் செரிமான தன்மை,
வளர்ச்சி வேகம் போன்றவற்றை பொறுத்து பசும்பால் செறிவானதாக அமைந்துள்ளது. தாய்ப்பாலை விட பசும்பால் பல மடங்கு செறிவான ஆற்றலுள்ள பொருளாகும். தாய்ப்பாலை கன்றுக்கு கொடுத்தால் அதன் வளர்ச்சியில் குறைபாடு தோன்றும். அதாவது மனித குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பாலை கன்றுக்கு கொடுத்தால் அதனுடைய வளர்ச்சியில குறைபாடு இருக்கும். ஏன்னா பசும்பால் தான் நல்ல அடர்த்தியான செறிவான ஆற்றல் உள்ள பொருள். பசும்பாலை குழந்தைக்கு கொடுத்தால் அதன் வளர்ச்சி முறையற்றதாக அதிகரிக்கும். தாய்ப்பாலை கன்றுக்குட்டிக்கு கொடுத்தா அதனோட வளர்ச்சி குறையும். பசும்பாலை குழந்தைக்கு கொடுத்தா அதனுடைய வளர்ச்சி முறையற்றதாக அதிகரிக்கும். தாய்ப்பாலை விட பசும்பால் ஆற்றல் வாய்ந்தது என்றால் நல்ல உணவு தானே. அப்ப எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வருது, தாய்ப்பாலை விட பசும்பால்ல தானே நிறைய சக்தி இருக்கு, அப்ப அது நல்ல உணவுன்னு தானே சொல்லணும். இல்லை, அளவுக்கு மீறிய அனைத்துமே நஞ்சுதான். பாம்பு விஷம் ஏறிய மனிதன் இறந்து போகிறான் அல்லவா. பாம்பு விஷத்தில் அப்படி என்ன விஷ பொருள் இருக்கிறது? விஷ பொருள் ஒன்றுமே இல்லை, முழுக்க முழுக்க புரதம்தான். பாம்போட விஷத்துல பாய்சன் கிடையாது, அதனுடைய எக்ஸ்ட்ரா புரோட்டீன், அதனுடைய சக்தி முழுக்க அதுல இருக்கு. அது மனித உடலுக்கு போகும் பொழுது அது பாய்சன் மாதிரி வேலை செய்யும். புரதம் உடலுக்கு நல்லது என்றுதானே கூறுகிறார்கள். ஆம், புரதம் நல்லதுதான். உடலின் தேவைக்கு அளவாக இருக்கும் வரைதான் புரதம் நல்லது. அளவுக்கு மிஞ்சும் போது அதுவே பாய்சன் ஆயிடுது. முழு உடலே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு புரதம் உடலிற்கு கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும்? உள்ளே வந்த புரதத்தை பயன்படுத்த முடியாமல் கல்லீரல் செயலிழக்கும். இரத்த மூலமாக சிறுநீரகத்திற்கு புரதம் வரும் பொழுது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்து போகிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சாதாரண புரதம், செறிவான புரதம், இரண்டில் எது விஷமாக மாறுகிறது? இது போலவே எந்த ஒரு உணவுப் பொருளும் அளவை மீறும் போது விஷமாக மாறும் தானே. பாலை நாம் எதற்காக அதிகம் குடிக்கிறோம்? அதில் கால்சியம் என்ற சத்து பொருள் இருப்பதாக நம்பி பயன்படுத்துகிறோம். குழந்தைக்கு தேவையான கால்சியம் மற்றும் பிற உயிர்ச்சத்து நிறைந்த உணவுதான் தாய்ப்பால். தாய்ப்பாலை மட்டுமே பருகி வரும் குழந்தைகள் மிக அழகான முறையில் வளர்ச்சி பெறுகிறார்கள். ஒரு குழந்தைக்கு எப்பொழுது பல் முளைக்கிறது? 9 முதல் 13 மாதங்களில் பல் முளைக்கிறது. ஒரு பெண் குழந்தை எப்பொழுது பருவம் அடைகிறது? 13 வயதுக்கு மேல் பூ பெய்துகிறது. சரியான பருவத்தில் பல் முளைக்கவும் பருவம் அடையவும் இன்னும் வாழ்க்கை முழுவதற்குமான சக்தியை தன்னுள் அடக்கியதாக தாய்ப்பால் இருக்கிறது. அதே போல கன்றுக்குட்டிக்கு பல் எப்பொழுது முளைக்கிறது? பிறக்கும் போதே. பசுங்கன்று பருவம் அடைந்து எப்பொழுது பால் கொடுக்கும்? ஒரே வருடத்தில். கன்றின் வேகமான வளர்ச்சிக்கான சத்துக்களை பசும்பால் கொண்டுள்ளது. ஒரு பசு கன்று ஈன்ற உடனே அது உடனேயே எழுந்து நடக்குது. ஆனா ஒரு மனித குழந்தை பிறந்து பல மாதங்களுக்கு பிறகுதான் எழுந்து நடக்குது. சோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப கன்றுக்கு வேகமான வளர்ச்சி தேவைப்படுது. அப்ப அந்த வளர்ச்சிக்கு தேவையான சத்தை பசும்பால் கொண்டுள்ளது. ஆனா மனித குழந்தைக்கு வளர்ச்சி என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் தாய்ப்பால்ல சத்து இருக்கும். அப்ப நம்ம தேவையில்லாம சத்து அதிகமாக கொடுக்கும் பொழுது அதனால குழப்பம் தான் ஏற்படுது. விரைவாக பல் வளரவும் பருவம் அடையவும் பயன்படும் செறிவான பசும்பாலை நம் குழந்தைகளுக்கு கொடுத்தோமானால் இன்று அதனுடைய விளைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் பெண் குழந்தைகள் சிறிய வயதிலேயே பருவம் அடைகிறார்கள். எலும்புகளின் வளர்ச்சி வேகமடைந்து மிக உயரமாகவும் அல்லது வளர்ச்சி குன்றி குட்டையாகவும் காணப்படுகிறார்கள். கால் எலும்பு வளர்ந்து திருகி நடக்க முடியாதவர்களாகவும் குழந்தைகள் வளர்கின்றன. நடுத்தர வயதினருக்கு மூட்டு வலியும் எலும்பு தேய்மானமும், அதாவது எலும்பை சூழ்ந்துள்ள சவ்வும் தசையும் தொய்வு அடைவதை எலும்பு தேய்மானம் என்கிறார்கள். முதுகுத்தண்டு வலியும் ஏற்படுகின்றன. சோ பெரியவங்களுக்கு, அதாவது நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கும் மூட்டு வலி எலும்பு தேய்மானம்லாம் வருது, முதுகு தண்டுல வலி ஏற்படுது. இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது எலும்பை சூழ்ந்துள்ள அந்த சவ்வு பகுதி தசை இதெல்லாம் தொய்வு அடையுது. இததான் எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நோய்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். பாம்பு விஷத்தை எப்படி சாதாரண புரதமாக பயன்படுத்த முடியாதோ அது போலவே
செறிவான பசும்பாலை நாமும் பயன்படுத்த முடியாது. சோ பாம்போட விஷம்ங்கிறது செறிவான புரதம். செறிவான புரதம்னா என்ன? அதுல அடர்த்தி அதிகமா இருக்கு, எசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அது புரோட்டீன் தான். ஆனா அது புரோட்டீன் தான் அப்படிங்கறதுனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா செறிவான புரதம் நமக்கு விஷமாக மாறுது. அதே போலதான் செறிவான பசும்பாலை கூட நாம பயன்படுத்த முடியாது. இங்கு பசும்பால் என்று நாம் அறிந்து கொண்டிருப்பது கிராமப்புறங்களில் வீடுகளில் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பாலைத்தான். இன்று நகர்ப்புறங்களில் பால் வியாபாரத்திற்காக உருவாகியுள்ள பால் பண்ணைகளில் இருந்து கிடைக்கும் பாலையும் பாக்கெட்டில் விற்கப்படும் பாலையும் பசும்பால் என குறிப்பிட முடியாது. இவ்வளவு நேரம் பசும்பால் சொல்றதெல்லாம் கிராமப்புறத்துல வளர்க்கிற பசுவை தான் குறிக்குது. அதுலயே நமக்கு தேவையில்லாத அதிக சத்து இருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். இதுல நகர்ப்புறங்கள்ல கிடைக்கிற பால், அந்த பாக்கெட்ல பால் கிடைக்குது இல்ல, அத பசும்பால்னே சொல்ல முடியாதுங்கிறாங்க. பண்ணைகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகள் எந்த அளவிற்கு பால் தருமோ அந்த அளவிற்கு லாபம் கூடும். இந்த பால் பண்ணைகள் லாபத்திற்காக உள்ளனவா அல்லது மக்கள் சேவைக்காக உள்ளனவா? சந்தேகமே இல்லாமல் லாப நோக்கம்தான். அப்படியானால் பாலை அதிகப்படுத்துவது ஒன்றுதான் லாபம் அடைய ஒரே வழி. பசுக்களிடம் இருந்து பாலை அதிகமாக பிரித்தெடுக்க ஆக்சிடோசின் என்ற ரசாயன ஊசி பண்ணைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஊசியானது இயற்கைக்கு மாறாக பசுவிடம் இருந்து பாலை வலுக்கட்டாயமாக பிரித்தெடுக்க பயன்படுகிறது. இப்படி பிரித்தெடுக்கப்படும் பாலில் ஆக்சிடோசின் ரசாயனத்தின் பாதிப்புகள் காணப்படுகின்றன. இந்த பால் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அரசின் ஆய்வுக்கூடங்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஆக்சிடோசின் பயன்படுத்துவதை அரசு தடை செய்திருக்கிறது. என்றாலும் சாதாரண பசும்பாலை விட இந்த ஆக்சிடோசின் பால் இன்னும் ஆபத்தானது. பிறகு பாக்கெட் பால். இதை பற்றி இணையதளம், நாளிதழ்கள், குறுந்தகவல்கள் என்று தினசரி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பாக்கெட் பாலில் அதன் கெட்டித்தன்மையை அதிகரிக்க மாவு பொருட்களையும் பிறவற்றையும் கலக்கிறார்கள். இன்னும் பாலில் உள்ள சத்துக்கள் போதாதாம், கால்சியம், மினரல்ஸ் என்று பலவித ரசாயனங்களையும் சேர்க்கிறார்கள். நீண்ட நாட்களாக ஸ்டாக்கில் வைத்து விற்க வேண்டியுள்ள பாக்கெட் பாலில் கெடாமல் இருப்பதற்கான ரசாயனங்களும், அதாவது பிரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கப்படுகின்றன. சாதாரண பசும்பாலையே நாம் நிராகரிக்க வேண்டிய அவசியம் உள்ள பொழுது வணிக ரீதியான பண்ணை பாலையும் ரசாயன பாக்கெட் பாலையும் என்ன செய்யலாம்? நிச்சயமாக இவற்றை தவிர்ப்பது ஒன்றுதான் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாகும். இன்றைய நவீன காலத்தில் பாலுக்கு மாற்றாக பால் பவுடரை பயன்படுத்துகிறார்கள். இதிலும் எண்ணற்ற ரசாயனங்கள் உள்ளன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளில் பால் பவுடரை தயாரித்து விற்பனை செய்யும் கம்பெனிகள் உள்ளன. அவற்றின் தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்திய நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சீனாவில் சிறுநீரக பாதிப்பை அடைந்துள்ளன. பாதிப்பு என்றால் சாதாரண நிலை அல்ல. அத்தனை குழந்தைகளுக்கும் சிறுநீரக செயற்கை சுத்திகரிப்பு, அதாவது டயாலிசிஸ், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாதிப்பை ஏற்படுத்திய பால் பவுடர் பாக்கெட்டுகளை சீன அரசு தடை செய்துள்ளது. இந்த பாக்கெட்டுகளில் சிறுநீரகத்தை சீர்குலைக்கும் மெலமைன் என்ற ரசாயனம் அதிக அளவில் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. பால் பவுடரால் மட்டுமல்ல, பல வகையான சத்து மாவு எனர்ஜி பவுடர்ஸ்களிலும், செரிலாக் போன்ற எனர்ஜி பவுடர், ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் ரசாயனங்கள் உள்ளன. 1980களில் உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தது. பின்பு ஏற்பட்ட உலகமயமாக்கல் சூழலில் அதே நிறுவனம் தன் தயாரிப்புகளை இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பரப்பியுள்ளது. பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட கம்பெனி அது தயாரிக்கிற அந்த உணவுப் பொருளை இந்தியாவில ரொம்ப சுலபமா கிடைக்குது. நாம் நம் குழந்தைகளை சிறப்பு கவனிப்பு என்ற பெயரில் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். நாம் உண்ணும் தினசரி உணவுகளே குழந்தைகளுக்கும் போதுமானது. குழந்தைகளுடைய உணவு முறையில் அவர்கள் இயல்பில் நாம் குறுக்கிடாமல் இருப்பதே அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யும் உதவியாகும். சோ இப்படி இந்த பகுதியை முடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசா இருக்கு. சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தா கூட எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரியாம இருந்திருக்கோம். அதற்கான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இத கொஞ்சம் நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்து ஒரு சரியான முடிவை நாம எடுக்கணும்.
மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.